அக்கா சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா வாழைப்பூ புட்டு. சின்னதாக ஒரு வாழைப்பூவை நான் அரிஞ்சு க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், தேவைக்கான உப்பு, கடுகு சிறிதளவு, 100 கிராம் கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஊற வச்சு இப்போ நம்ம டிஷ்ஷு செய்யலாம் வாங்க. என்ன பண்ணணும்னா வானல் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கடுகு வெடிக்கட்டும். இப்போ நான் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அதை இதை ஆட் பண்ணேன். ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வதக்குங்க. நம்ம வாழைப்பூ தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்குங்க. இப்போ சின்ன வாழைப்பூவை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், இதுவும் அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் அடுப்பை ஸ்லிம்மாக வச்சுக்கோங்க. இதுக்கு தண்ணிலாம் ஊற்றணும்னு அவசியமே இல்லை. வெங்காயம் இருக்குது, ஆல்ரெடி வாழைப்பூ கொஞ்சம் தண்ணி வதங்கும். நல்லா ஸ்லிம்மில் நல்லா வதக்கிட்டோன்னு சொல்லி நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோ இல்லைங்களா, 100 கிராம் ஊற வச்சு அதை இப்போ நம்ம ஒரு அடை மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வானலில் 100 கிராம் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு அதை நான் நல்லா அதுக்கு தேவையான சால்ட்டை போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த வானலில் நல்லா அடை மாதிரி எந்த அளவுக்கு தட்ட முடியுமோ நல்லா ஒரு 7 நிமிஷம் வாழைப்பூ வதங்கட்டுன்னு சொல்லி நல்லா விடுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த கடலைப்பருப்பை அடை போல் தட்டி லைட்டாக அடை போல் தட்டியிருக்கோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்காங்க. சும்மா ஒரு அடை மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்தாலே போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பிளேட்டில் மாத்திரம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோன்னு சொல்லி இந்த வாழைப்பூவை வதக்க விடுங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சு இந்த பாருங்கள் அடை போல் தட்டி இருக்கும் இல்லையா, இதை அப்படியே ஆற விட்டதும் பொடி பண்ணிவிடுங்க. பாருங்கள் வாழைப்பூ கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அடை மாதிரி தட்டி ஒன்றும் பாதியமாக கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்து பொடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், நல்லா பொடியாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. சால்ட்டு பத்தலைன்னா கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள் வாழைப்பூ போட்டு ஒரு 3 நிமிஷம் பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா கடலைப்பருப்புலாம் வாழைப்பூவில் சேர்ந்து இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். வாழைப்பூ போட்டு ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.